உலகத்தில் எல்லாரோட கையிலையும் ஒரு மந்திர கயிறை கட்டி வச்சுருக்காங்க. இப்போ இந்த கயிறு வந்துட்டு வேறு யார் கூட போயிட்டு கனெக்ட் ஆகுதோ அவங்க தான் வந்துட்டு கடவுளாக தேர்ந்தெடுத்து இவங்களுக்கான பார்ட்னர். பொண்ணோட கையில் திடீர்னு கயிறு வந்துடும். ஆனால் கயிறு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே போனால் ஏதோ பழைய காலத்து ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. சரி அதுக்குள்ளே தான் உட்காந்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா ஒரு தவளை தான் அந்த சைடு உட்காந்துருக்கு. இந்த தவளையா நம்மளுக்கு பார்ட்னராக கடவுள் தேர்ந்தெடுத்திருக்காருச்சே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் கிளம்பிடலான்ட்டு போகிறப்போ இந்த தவளை பேசுறது அவளுக்கு மட்டும் கேட்குது. தயவு செஞ்சு என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடு, இல்லை இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கவங்க என்னை சமைச்சே சாப்பிட்டுருவாங்க, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்ட்டு அந்த தவளை சொல்லும். வீட்டுக்கு போயிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த தவளை உன்னை வந்து கடவுள் எனக்கு பேராக கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ட்டு சொல்லும். நான் எப்படி ஒரு தவளையை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு கேட்குறப்போ நான் ஒரு சாபத்தினால தான் தவளையாக மாறி இருக்கேன், நீ என்னோட லிப்ஸில் கிஸ் பண்ணினா நான் வந்து பழையபடி மனுஷனாக மாறிடுவேன் அப்படின்ட்டு சொல்லும். ஆனால் இந்த பொண்ணுக்கு கிஸ் பண்ணுறதுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எல்லாம் என் தலை எழுத்து, கடவுள் யார்கிட்ட போயிட்டு என்னை மாட்டி விட்டுருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காம தான் போயிட்டு கிஸ் பண்ணுவா. இப்போ அந்த தவளையும் ஒரு பையனாக மாறிடுவான். கடைசியில் இவங்க 2 பேர் தான் கல்யாணமும் பண்ணிப்பாங்க.